ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதனும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த தக்காளி தொக்கு ஒரு வாரம் வரைக்கும் வெளியே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த தக்காளி தொக்கு பண்ண நான் ஒரு 1/2 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 தக்காளி இருந்தது. அடுத்தது இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். நான் இது போல் ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கலருக்காக ஒரு 6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துலாம். அப்படி சேர்த்துனா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் கூடவோ குறைவாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அதில் இருக்க நார் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அப்படியே டைரெக்டாக உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி தொக்குக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அந்த அளவுக்கு வேக விட்டுறலாம். இடையில எடுத்து நல்லா இது போல் கிளறி விட்டுருங்க, இல்லைனா தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த அளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே தெரிக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம ஊற்றியிருக்க எண்ணெயெல்லாம் நம்ம தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்து திரும்ப வெளியே விடும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் வெளிவிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடுகு வெந்தயம் பவுடர், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடுகு வெந்தய பவுடர் இருக்குல்ல, இதை சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஓரளவு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நான் புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு காரம் ஒரு மைல்டான இனிப்பு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கும் வந்துருச்சு. நம்ம பார்க்கும்போதே தெரியுதுல, நல்ல எண்ணெயெல்லாம் வெளியே விட்டு பார்க்கும்போதே நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஈரப்பதம் இல்லாத ஒரு பாட்டிலில், நல்ல ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வெளியவே வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் இது போல் தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சாப்பாடு, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.